ஹே கைஸ், வெல்கம் டு டே 10 ஆஃப் 40 டே ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ். இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டேன். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு 31 டேஸ் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்றடிக்கணும். அதை அடித்து முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போல் வேலை இருந்தது. அது போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு போகிறேன், தஞ்சாவூருக்கு. எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு ஊருக்கு போய் 10 நாள் ஆகிடுச்சு. எனக்கு திடீர்னு உங்களை பார்க்கணும் போல் இருந்தது. குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஷார்ட் அண்ட் படித்தேன். To study at such short notice the notes circulated to them and also the constructive criticism that have been made in course of the debate. I am grateful to them for the various suggestions that they have made and for pointing out some of the difficulties that have been felt in certain places. I take this opportunity to explain to the honorable members of the house the views of the government in regard to this matter. First, I shall take up the question of controls which the honorable member who spoke last referred to. In this connection, I would like to point out that no government is fond of controls and they would like to avoid them as far as possible. படிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு வந்து 3:30க்கு ட்ரெயின். தாம்பரம் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன். ஸ்லீப்பர் வந்து கிடைக்கல, அதனால் சிட்டிங்கே புக் பண்ணிட்டேன். ட்ரெயினில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே வந்து கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 9:30 10 மணி போல் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா சித்தி வீட்டில் வந்து மீன் வறுவல், சிக்கனு, மீன் குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போல் வந்து எங்கள் அம்மாவை பார்த்த குஷியிலேயே அப்படியே தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.